அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு செல்ஃப் பர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி வாஸ் ரெகக்னைஸ்ட் இன் விச் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் டு செல்ஃப் பர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஒரு மேலா இருக்கலாம். ஆனா எமோஷனலி நான் வந்து ஒரு ஃபீமேலா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் ரெஜிஸ்டர் பண்றப்ப என்னோட ஜெண்டரை ஃபீமேல்னு கூட கொடுக்க முடியும். அதான் ரைட் டு செல்ஃப் பர்சீவ் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து நால்சா கேஸ் 2014 தான் வந்து என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதை 2019 கொண்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 2019 டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் அமெண்ட் பண்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல இந்த ப்ரொவிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது, இந்தியா ஹேஸ் அப்டேட்டட் இட்ஸ் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். வாட் இஸ் இட்ஸ் நியூ டார்கெட் இயர்? ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் என்டிசி எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னா காப் 26 2021 கிளாஸ்கோவில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம பஞ்சாமிர்த் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பஞ்சாமிர்த் டார்கெட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2030 இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்டிசி அப்டேட் பண்ணோம். அப்ப 2021 அப்புறமா 2026 நம்ம அப்டேட்டட் என்டிசி அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதோட டார்கெட் இயர் வந்து 2035. நெக்ஸ்ட், India aims to achieve how many percentage of installed electric power from non-fossil fuel energy sources as per updated NDC அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 60% ஆஃப் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் நான் ஃபாசில் எனர்ஜி சோர்சஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பை 2035. அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு ரெடியூஸ் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி பை 47% ஃப்ரம் 2005 லெவல். முன்னாடி 45% இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்டிசியில். இப்போ வந்து அதை 45லேருந்து 47 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? லாஸ்டா, India has set a target to create an additional carbon sink of 3.5 to 4 billion tons of CO2 equivalent through forest and tree cover under which framework அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் சிங்கை வந்து கொண்டு வர போறாங்க. அந்த கார்பன் சிங்க் வந்து முன்னாடி 1 பில்லியன் டன்ஸ் டார்கெட் வச்சிருந்தாங்க. இப்போ 4 பில்லியன் டன்ஸா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஃப்ரேம்ஒர்க்கு கீழேனா பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே தான் இந்த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வரும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.